இப்போ நீங்கள் மருதாணி பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் சிலருக்கு வந்து மெஹந்தி போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே டேர்ன் ஆயிரும், இல்லைன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு வந்து அவங்களுக்கு இது பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் எப்படி சார்? இப்போ மருதாணி இவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் மெஹந்தி போடுற சிலருக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருது. அதில் வந்து நமக்கு செயற்கை நிற சாயம் இருக்கும். அதுக்காக நம்ம மெஹந்தின்னு சொல்லும் போது இன்னைக்கு கோனில் இதெல்லாமே எதையுமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம்னா என்ன இருக்கும்? அதில் கெமிக்கல் செயற்கை இதோ அதுக்கு ஸ்டெபிளைசர்னு இருக்கும். அதை வந்து தன்னகத்தை பிடிச்சு வைக்கக்கூடியது, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும். இது எல்லாம் ஆட் பண்ணி தான் வந்து ஒரு கோனா வருது. எந்த ஒரு பொருளுமே இயற்கையை விட்டு ஷெல்ஃபுக்குள்ளே ஃபார்ம் டு பிளேட் போகும்போது நிறைய செயற்கை பொருட்கள், குறிப்பாக வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறத இன்றைக்கி இருக்க அபாயத்திலே மிகப்பெரிய அபாயம். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், எல்லோரும் வந்து மாடி தோட்டத்துலேயோ வீட்லேயோ இந்த மனதுக்கும் உடலுக்கும் அழகு தரக்கூடிய இந்த அழவனம் என்ன பண்ணோம், நம்மளுடைய பண்பாட்டை வந்து நம்ம மீட்டெடுப்போம். நீங்கள் அழவனம்னு சொன்னீங்க, அதே மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்தாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பித்தம் கூடுறனால தான் மனம் வந்து பாதிக்கப்படும்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அதனால தான் பித்தம் தெளிஞ்சிருச்சா, பித்தம் தெளியலையா உனக்கு இன்னும் அப்படிங்கிற சொலவடையெல்லாம் வந்துச்சு. எல்லாமே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பித்தம் ஏறி போச்சு அவருக்கு அப்படின்றாங்கல்ல, இது எல்லாமே நம்ம இயல்புலேயே இருக்குது. இயல்புலேயே இருக்குது. நம்மளுடைய இயல்புலே வந்து நம்ம வாழ்க்கையோட அங்கமாக தமிழர்களுடைய வாழ்வியல் முறையே வந்து இந்த சித்தா வே ஆஃப் லைஃப், சித்தர்களுடைய வாழ்வியல் முறை, நம்ம தமிழ் மருத்துவத்தோட வாழ்வியல் முறையே குளிக்கணும்னா எந்த நேரத்தில் போய் குளிக்கணும், எப்படி குளிக்கணும். அதே போல் மருதாணியும் வந்து நமக்கு ஒரு பெரிய பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே நமக்கு மருதாணியை வந்து இயல்பாக நம்ம பயன்படுத்துகிற விஷயத்தை பார்க்கலாம். மருதாணியை இயல்பாக எப்படி பயன்படுத்தலாம், விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணி செடியாக சின்ன செடியாக்கி நம்ம தொட்டி செடிகளாகவும் இது பண்ணால், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து மருதாணியை வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணும்போது உடலில் வெப்பம் சார்ந்த வியாதிகள் குறைக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் என்னென்னா சப்ட்ராபிக்கல் கிளைமேட், இங்கே வெப்பம் தானே. ஆமாம். இந்த வெப்பம் சம்மந்தப்பட்ட வீரிய நோய்கள் வராமல் தடுக்கப்படுறதுக்கு மருதாணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. கண்டிப்பாக சார். மருதாணி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து ஒரு மூலிகை செடியை பற்றி பார்க்கலாம். நன்றி.